காம உறவின் போது சுமார் 3 இலட்சம் மனித விந்தணுக்கள் யோனியில் நுழைகின்றன. சிறிது நேரத்தில் லட்சக்கணக்கான விந்தணுக்கள் வெளியேறுகின்றன அல்லது யோனியின் அமிலமான சூழ்நிலையில் இறக்கின்றன. சில சீமினல் திரவம் பாதுகாப்பாக இருக்கும். இப்போது ஸ்பெர்ம்கள் கருப்பை மற்றும் சர்விக்ஸ் வழியாக செல்ல வேண்டும். தற்பையாது மூடப்பட்டுள்ள சர்விக்ஸ் ஓவ்யூலேஷன் போது சில நாட்களுக்கு திறக்கிறது. விந்து சர்விகள் மியூகஸை கடந்து செல்லும். சர்விக்ஸை கடந்துவிட்டு இனப்பெருக்க கணுக்கள் கருப்பை நோக்கி பயணிப்பார்கள். ஆனால் லட்சக்கணக்கானவை பசை போன்ற திரவத்தில் சிக்கி தங்கள் பயணத்தை முடித்துக் கொள்வார்கள். சில சர்விகள் மடிப்புகளில் சிக்கிக்கொள்ளும். மீதமுள்ள விந்தணுக்கள் முன்னேறும். ஆனால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தால் அவை தாக்குதலாக கருதி ஆயிரக்கணக்கான விந்தணுக்களை அழித்துவிடும். இப்போது சில 1000 விந்தணுக்கள் மட்டுமே மீண்டும் இருக்கும். பாதி தவறான ஃபாலோபியன் குழாயின் வழியே சென்றுவிடும். சரி, ஃபாலோபியன் குழாயுக்கு செல்லுங்கள். விந்தணுக்கள் சீலியாவால் நீந்த வேண்டும். சில ஸ்பெர்ம்கள் சீலியாவில் சிக்கிக் கொள்வார்கள். மீதமுள்ள ஸ்பெர்ம்கள் ஹைபர் ஆக்டிவ் ஆகி முட்டைக்கருவிற்கு விரைவில் செல்ல முயற்சிக்கும். மூடிக்கொண்டே இருக்கும் என்ஜும்களை சில டஜன் விந்தணுக்கள் மட்டுமே முட்டையின் வெளிப்புற அடுக்குகளுக்கு அருகில் சேரும். ஒரு விந்தணு முட்டையில் நுழைய தகுதியானவுடன் முட்டை உடனடியாக இரசாயன விளைவை கொடுத்துவிடும். இது மற்ற ஸ்பெர்ம்கள் முட்டைக்குள் நுழையாமல் தடுக்கிறது. விந்தணு மற்றும் முட்டை அணுவின் சங்கமம் ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குகிறது. அதனை ஜைகோட் என அழைக்கின்றனர். இதில் ஆண் மற்றும் பெண் இருவரின் மரபணு பொருட்கள், குரோமோசோம்கள் மற்றும் டிஎன்ஏ அடங்கும். ஒரு சித முட்டை பிறகு கருப்பையில் வேகமாக இறங்கத் தொடங்குகிறது. சைகோட் செல் வேகமாக வளரத் தொடங்குகிறது மற்றும் சைகோட் கருப்பை சுவரில் ஒட்டிக்கொள்கிறது. தூண் பல அமைவிலக்கூடிய செல்களின் குழுவாக மாறுகிறது. இதனை பிளாஸ்டோசிஸ்ட் என்பர். இங்கே குழந்தை வளரத் தொடங்குகிறது.